வணக்கம். வள்ளுவரே, ஒருவர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் போதுமா? தான் படித்த படிப்பு தனக்கு பயன்படுவதோடு மற்றவர்களுக்கும் பயன்படுற மாதிரி செய்ய வேண்டாமா? இது பற்றி என்ன நினைக்கிறீங்க வள்ளுவரே? சரியாக சொன்னேன் அப்பனே. இப்போது நாம் நிறைய செல்வம் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோ, அதை பிறருக்கு கொடுக்கும்போது குறையும். ஆனால் கற்ற கல்வி, கலை, படித்த படிப்பு இது இருக்கே, அது கொடுக்க கொடுக்க குறையாது. படித்ததை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்வதால் அதுக்கு மாறாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா படித்தவங்க, நிறைய கலை பற்றி அறிவு அறிந்தவங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தாங்கள் படித்ததை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது சொற்பொழிவாற்றுவது, புத்தகங்கள் எழுதுவது, இதழ்களில் எழுதுறது, இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? தாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து மகிழத்தான். அப்படி தாங்க பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களை படித்து கேட்டு மற்றவர்கள் மகிழ்வதை பார்க்கும்போது, அடடா, நாம் இன்னும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும், அதை மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னா ஆசை, ஆர்வம் இதெல்லாம் வரும். இதைத்தான் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தான்னு கல்வி அதிகாரத்தில் 399வது குறளாக எழுதி வச்சேன். அசத்திட்டீங்க வள்ளுவரே. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நாம் படித்த படிப்பை, கலைகளை, பெற்ற அனுபவத்தை, அதன் மூலமாக நாம் பெற்ற இன்பத்தை மற்றவங்களோட பேச்சா எழுத்தா பகிர்ந்துக்கும் போது மற்றவர்களும் இன்புறுவது கண்டு மகிழ்ந்து ஒருவனுக்கு நாம் இன்னும் படிக்கணும், படிக்கிறதுல ஒரு ஆசை, ஆர்வம் உண்டாகும் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுட்டீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.